நிகழ்தகவு. சுமார் 1 கிலோ தங்கத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த கேரள நகைக்கடை உரிமையாளர் திடீரென குறுக்கே வந்து நின்ற லாரி. ரிவர்ஸ் எடுக்க முடியாமல் முட்டுக்கட்டை போட்டு நின்ற மற்றொரு கார். தலையில் மங்கி குல்லா, கையில் அரிவாள்களுடன் பாய்ந்து வந்த மர்ம நபர்கள் நகைக்கடை உரிமையாளரையும் ஊழியரையும் காரிலிருந்து தள்ளிவிட்டு 1.25 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்துடன் சிட்டாய் பறந்த கொள்ளையர்கள் சிக்கினார்களா? மங்காத்தா பாணியில் நடந்த பரபர கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? உடம்புல அங்கங்க ரத்த காயத்தோடையும் முகம் ஃபுல்லா பதற்றத்தோடையும் ஒருத்தர் கோவை பாலக்காடு ஹைவேஸ்ல உள்ள காக்கா சாவடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவரு ரொம்ப படபடப்பா இருந்ததால போலீஸ் அவரை உட்கார வச்சு தண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சப்பதான் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை ஒரு கும்பல் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொள்ளையடிச்ச சம்பவத்தை பத்தி போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர் ஜெய்சன். இவர் திருச்சூர்ல ஜேபி ஜுவல்லரிங்கிற பேர்ல பெரிய நகை கடை நடத்திட்டு இருக்காரு. ஜெய்சனும் நகை கடையில வேலை பார்க்கிற விஷ்ணு அப்படிங்கிறவரும் கடைக்கு தேவையான தங்கத்தை வாங்குறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னை சவுகார்பேட்டையில உள்ள ஒரு கடையில 1 கிலோ 250 கிராம் அளவுக்கு தங்க கட்டிகளை வாங்கிக்கிட்டு ஜெய்சனும் விஷ்ணுவும் ட்ரெயின் மூலமா கோவைக்கு போயிருக்காங்க. கோவையில இருந்து கார்ல தான் ஊருக்கு போகணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சதால ஜெய்சன் தன்னுடைய பிரீசா காரை கோவை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் நிறுத்தி வச்சிருந்திருக்காரு. அதன்படி கோவை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின 2 பேரும் அங்க இருந்து கார்ல திருச்சூருக்கு கிளம்பி இருக்காங்க. காரை விஷ்ணு தான் ஓட்டுனதா சொல்லப்படுது. கோவை பாலக்காடு ஹைவேஸ்ல காக்கா சாவடின்னு அழைக்கப்படுற கந்தே கவுண்டன் சோதனை சாவடி பக்கத்துல கார் போயிட்டு இருந்திருக்கு. இந்த காருக்கு பின்னாடியே ரொம்ப நேரமா லாரி ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு. ஆனா லாரி ஒன்னு ஃபாலோ பண்ணி வர்றத ஜெய்சனும் கவனிக்கல, விஷ்ணுவும் கவனிக்கல. முதல்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த லாரி கொஞ்சம் கொஞ்சமா ஜெய்சனுடைய காருக்கு சைட்ல வந்திருக்கு. அடுத்த ஒரு சில வினாடிகள்ல ஜெய்சன் காரை ஓவர்டேக் பண்ண லாரி திடீர்னு காருக்கு குறுக்க வந்து நின்னுருக்கு. திடீர்னு லாரி குறுக்க வந்ததால விஷ்ணுவும் சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தி இருக்காரு. எவன்டா அவன் லாரிய குறுக்க வந்து போடுறதுன்னு சொல்லி விஷ்ணு கோபத்துல கத்தி இருக்காரு. ஆனா லாரியுடைய டிரைவர் மங்கி குல்லா போட்டிருந்ததை பார்த்த விஷ்ணுவும் ஜெய்சனும் ஏதோ தப்பா இருக்குதுன்னு சுதாரிச்சு காரை ரிவர்ஸ்ல எடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா காரை ரிவர்ஸ்ல எடுக்க முடியாத மாதிரி பின்னாடி இருந்த கார் மறைச்சு நின்னு இருக்கு. முன்னாடியும் போக முடியாம பின்னாடியும் வர முடியாம ஜெய்சனும் விஷ்ணுவும் காருக்குள்ள மாட்டிக்கிட்டு கதிகலங்கி போயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள பின்னாடி இருந்த காருக்குள்ள இருந்த 4 பேரு தலையில மங்கி குல்லா போட்டும் கையில அரிவாள் கத்தியோடவும் வேகமா ஓடி வந்திருக்காங்க. அந்த 4 பேரும் காருடைய கண்ணாடியை தட்டி கதவை திறக்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஜெய்சனும் விஷ்ணுவும் கார் கதவை திறக்கவே இல்லை. அடுத்து அந்த மர்ம நபர்கள் 4 பேரும் கையில வச்சிருந்த ஆயுதங்களால கார் கண்ணாடியை உடைச்சி கதவை திறந்து விஷ்ணுவை சரமாரியா அடிச்சு காருடைய பின் சீட்ல தள்ளி விட்டுருக்காங்க. அடுத்து 4 பேர்ல 3 பேர் காருக்குள்ள ஏறி இருக்காங்க. ஒருத்தன் காரை ஓட்ட மீதி 2 பேரும் சேர்ந்து ஜெய்சனையும் விஷ்ணுவையும் கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துல இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் விஷ்ணுவை ஓடுற கார்ல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. அடுத்து ஜெய்சன் கழுத்துல கத்திய வச்சு தங்கம் எங்க இருக்குன்னு சொன்னா உயிராச்சும் மிஞ்சும்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. உயிர் பயத்துல இருந்த ஜெய்சன் சீட்டுக்கு அடியில தான் தங்கத்தை வச்சிருக்கோம்னு சொல்லி தங்கத்தை எடுத்து காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் கார்ல இருந்து ஜெய்சனை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த கும்பல் தங்கத்தோட சேர்ந்து காரையும் கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து ஒரு 6 பேர் வந்து கண்ணாடி உடைச்சு உள்ளே ஏறி கண்ணை ஸ்ப்ரே பண்ணி உள்ளே ஏறி இருக்காங்க. ஏறி வந்து எங்கே இருக்குது நகையில், நீ கோல்டு பிஸ்னஸ் தானே பண்ணுற, நகையில் எங்கே இருக்குது கொடு அப்படின்னு கேட்டோன்னே
அப்புறம் இவரை வந்து தம்பியை வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இறக்கி விட்டாங்க, ரோட்டில் இறக்கி விட்டு போங்க அப்படின்னு ஃபோனெல்லாம் பிடுங்கி போயிட்டாங்க. மொத்தம் 5 பேர் இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஒருத்தன் லாரி ஓட்டிட்டு வந்திருக்கான். பின்னாடி வந்த கார்ல 4 பேர் இருந்திருக்காங்க. 4 பேர்ல 3 பேர் தான் ஜெய்சனுடைய கார்ல ஏறி இருக்காங்க. மீதி இருந்த ஒருத்தன் அவங்க வந்த காரை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிருந்திருக்கான். லாரி ஓட்டிட்டு வந்தவன் அதே லாரியில தப்பிச்சு போயிட்டான். மிச்சம் உள்ள 3 பேரும் ஜெய்சனுடைய கார்ல தப்பிச்சு போயிருக்காங்க. கொள்ளை கும்பல் கொள்ளை அடிச்சிட்டு போன தங்கத்துடைய மதிப்பு சுமார் 1.25 கோடி ரூபாய் இருக்கும்னு சொல்லப்படுது. கோவை பாலக்காடு ஹைவேஸ்ல உடம்புல ரத்த காயத்தோட பரிதவிச்சிட்டு இருந்த ஜெய்சன் அந்த வழியா வந்த ஒரு இருசக்கர வாகன ஓட்டிக்கிட்ட லிப்ட் கேட்டு பக்கத்துல உள்ள KK சாவடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. உடனே உஷாரான போலீஸ் சம்பவம் நடந்த இடம், அப்புறம் ஹைவேஸ்ல உள்ள CCTV கேமராக்களை சோதனை செஞ்சு தப்பிச்சு போன கொள்ளை கும்பலை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படை அமைச்சு களத்துல இறங்கி இருக்காங்க. அது மட்டுமில்ல, கொள்ளை சம்பவத்தை நேர்ல பார்த்த ஒரு சிலர்கிட்டையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கேரளா திருச்சூர் மாவட்டம் அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. போகும்பொழுது போகிற வழியில் சுமார் 4லேருந்து 5 பேர் ஒரு லாரியில் பற்றி வழிமறித்து அவங்ககிட்டருந்து 1.25 கிலோ தங்கம் ராபரி பண்ணி எடுத்து போயிருக்காங்க. இது சம்பந்தமாக 5 தனிப்படை அமைச்சு தீவிரமாக தேடிட்டு இருக்கோம். ஜெய்சனும் விஷ்ணுவும் கார்ல தங்கத்தோட போறது நல்லா தெரிஞ்சுதான் இந்த கும்பல் ஸ்கெட்ச் போட்டு கைவரிசை காட்டியிருக்கு. கொள்ளை கும்பலை சேர்ந்த எல்லோருமே மலையாளம் பேசினதா ஜெய்சனும் விஷ்ணுவும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, அவங்க வந்த லாரியும் காரும் கேரள பதிவெண் கொண்டதுதான். இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க கேரளாவை சேர்ந்த கொள்ளை கும்பலா தான் இருக்கும்னு போலீஸ் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதனால கோவை போலீஸ் கேரளா போலீஸ் உதவியோட கொள்ளையர்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு